அப்பாடா, என்னப்பா எங்க இந்த நிகழ்ச்சியை வைக்காம போயிடுவாங்களோன்னு நினைச்சேன். வெயிட் வெயிட், ஏன் இவ்வளோ பில்டப்பு? அப்படி என்ன ப்ரோக்ராம் எனக்கு தெரியாம? எங்க பாஸ்டர் ஆண்டி சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டா தானே. இன்னைக்கு சப்போஸ் கிறிஸ்மஸ் ஆம்பா, அதை விட மெயினான மேட்ரு கிஃப்ட்ஸ் இருக்குன்றாங்க, கேம்ஸ் இருக்குன்றாங்க, பாட்டு இருக்குன்றாங்க, டான்ஸ் இருக்குன்றாங்க. அதெல்லாம் விடுப்பா, சூடா பிரியாணி இருக்குதுன்றாங்கப்பா. அடி போல, இன்னைக்கு ஒரு வைப்பு தான். சரி, மளிகை லிஸ்ட் மாதிரி லைனா சொன்னியே, ஒன்றும் புரியல. நீ ஆர்டரா வா. லைனா சொல்றேன் கேட்டுக்கோ. நம்ம சண்டே கிளாஸ் ஷாரன் அக்கா என்ன சொல்லியிருக்காங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்னால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஜபத்துல ஆரம்பிக்க போறோம். ஏசப்பா கிட்ட இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா நடந்து முடிக்கணும்னு நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் பியூலா ஆண்டி வந்து நமக்காக ஜெபம் பண்ண போறாங்க. எல்லாரும் கை தட்டுங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம் கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே அப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் கூட சுவாமி அப்பா, நீங்கள் பிறந்த அந்த நற்செய்தியை ஆண்டவரே சிறு பிள்ளைகள் மூலமாக நாங்கள் கொண்டாட போகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த அந்த படிப்பு எல்லாம் சொல்லி கொடுத்த எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஸ்பெஷலாக ஷேரனுக்காக நன்றி ஆண்டவரே. அவங்க எடுத்துக்கொண்ட எல்லா பிரயாசங்களையும் அப்பா நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அப்பா. நன்றி சுவாமி. அப்பா, இந்த சிறு பிள்ளைகளை தடை செய்யாதீர்கள், என்னிடத்தில் வரட்டும் என்று நீங்கள் சொன்ன தேவன். அதுபோல் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சிறு பிள்ளைகள் மூலம் ஆண்டவரே நிறைய கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஒருவன் சிறு பிள்ளை போல இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னீங்களே அப்பா. அது போல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களோட மனதில் ஒரு சிறு பிள்ளையாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மறுபடியுமாக இந்த குட்டி பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பா, என்ன பவர்ஃபுல்லான ப்ரேயர். சரி, அது என்னப்பா கிஃப்டா? எது இருப்பா, இப்பதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம ஒரு மயில், அதான்ப்பா பீகாக்கு புடிச்சுன்னு வந்திருக்கோம் தெரியுமா? சூப்பர். நல்லா கிளாப் பண்ணி அந்த மயில், ஜெயஸ்ரீ மயிலை வெல்கம் பண்ணுங்க.
நன்றி பிதாவே. ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. மற்றும் ஒரு புதிய வருடத்தை அப்பா இது எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கூட்டியதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல் ஆண்டவரே நீர் காத்து வந்தீர். நீர் எங்களுக்காக செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஆசீர்வாதத்தின் தேவனாய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஆசீர்வாதமாக ஆக்குகிறதிலே நீர் பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறீர். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, நீர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கல்வாரி சிலுவையின் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. நீர் அங்கே எடுத்த ஜெயத்தினாலே நாங்கள் இன்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோமே. ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஜனமாய் இருக்கிறோமே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை ஆராதிக்க இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாக்கியத்திற்காக மறுபடியும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். ஏய், செம்மையா இருந்துப்பா இந்த கிளாசிக்கல் டான்ஸ். பலத்தை கைத்தட்டல் ப்ளீஸ். அப்புறம் என்னப்பா கேம்ஸா? பொறுப்பா. அடுத்து ஸ்வீட்டா, மெலோடியா, அப்புறம் ஸ்லோவா, பிளசண்டா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா. போதும்பா போதும். என்னன்னு சொல்றியா? ஆர்வமா இருக்கு. பலமான கைத்தட்டலோடு லெட்ஸ் வெல்கம் மெலடி குரூப் சாங் பை சண்டே கிளாஸ் கேர்ள்ஸ். பக்தரே வாரும், ஆசையாவலோடும் நீர் பாரும் பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே. சாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. தேவாதி தேவா, ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை நிர்வேறுத்திலீர். தேவகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. மேலோகத்தாரே மகேந்திரத்தோடு ஜென்மன செய்தி பாடி போற்றுமேன். விண்ணில் கத்தானீர் மமகிமையேற்பி. சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. இயேசுவே வாழ்க. இன்று
ஜெமித்தீரே புகழும் ஸ்துதியும் உண்டாகவே தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை சாஸ்தாங்கம் செய்ய வாரும் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை சாஸ்தாங்கம் செய்ய வாரும் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. செக். யாருப்பா இவங்கெல்லாம்? சூப்பர் சிங்கர்ஸா? சூப்பராக கலக்கிட்டாங்க. அப்புறம் என்னப்பா பிரியாணியா? டக்குன்னு சொல்லு, பைத்தியமே பிடிக்குது. இல்ல நீ நான் சிங்காவே போற, நான் கோவமா போறேன். இருப்பா ஏன்பா கோச்சிக்கிற? சரி நீயே சொல்லிடு. சரி, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. இந்த ஒரு தடவை கெஸ் பண்ணு, அடிக்கலாம் மாட்டேன். கேம்ஸா? எஸ், யூஆர் ரைட். இப்போ வந்து நீங்க எல்லாரும் இப்போ ஆடியன்ஸா இருக்கவங்க இப்போ பார்ட்டிசிபேட்ஸா ஆக போறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு கேம்ஸ் கண்டக்ட் பண்ண போறோம். விளையாட தயாரா இருக்கீங்களா? ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கோம். விடை தெரிஞ்சவங்க, லாஸ்ட் டைம் நம்ம இதை விளையாடணும்னு நினைக்கிறேன். நிறைய வந்து நம்ம ஆண்டி ஃபேமிலி தான் வின் பண்ணாங்க, பியூலா ஆண்டி ஃபேமிலி. ஸோ இந்த வாட்டி யார் வின்னராக இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ டீம் ஏ டீம் பின்னு பிரிச்சிடலாமா? அது வந்து நாங்கள் வந்து ஏசப்பா பிள்ளைகள், அதனால் பார்ஷியாலிட்டி நாங்களும் பார்க்க மாட்டோம். இந்த பக்கம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறீங்க, கொஞ்சம் சமமாக பிரிஞ்சுக்கோங்க. ஏ அண்ட் பி ரெண்டு டீமும் சமமாக இருக்கணும். ஏ டீம் பி. நோ. சரி, ரூல்ஸ் ஆஃப் த கேம். ஆன்சர் தெரியுறவங்க கையை காலை எதையும் தூக்க வேணாம். ஏ அப்படின்னு ஏக்கு ஆன்சர் தெரிஞ்சா ஏ கத்தணும், பிக்கு ஆன்சர் தெரிஞ்சா பி கத்தணும். புரிஞ்சுதுங்களா ரூல்ஸு? ஏக்கு ஆன்சர் தெரிஞ்சா ஏ. ஏன்பா யாருக்குமே ஆன்சர் தெரியலன்னா என்ன பண்ணுவாங்க? கிரெடிட் வந்து கம்பெனிக்கே சேரும். ஓகே, இங்க பாரு, இந்த பக்கம் நிறைய பாஸ்டரா உட்காந்துருக்காங்க, அதனால ஆன்சர் பண்ணிடுவாங்க. பார்ஷியாலிட்டி பாகபட்சம் பார்க்காதவர்கள் விஎல்சி குடும்பம், தயவு செஞ்சு ஏ அண்ட் பி ஷேர் பண்ணி உட்காருங்க. அவங்க ஏஞ்சிக்க மாட்டாங்கப்பா. ஓகே, அப்ப டீம் பி சூறாவளியா வருவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். யாரு கிங் தாவீதோட அப்பா? 0 மார்க். ஏன்னா ஏன் தான் கத்தணும். இந்த பக்கம் மாஸ்டர் டீம் டிஸ்குவாலிஃபைடு. நோ மார்க்ஸ் ஃபார் ஏ டீம். ஆன்சர் தெரிஞ்சா டீமோட பேர் கத்துங்க. சரி, இது நம்ம கொஞ்சம் ட்ரையல் தான் பார்த்தோம். லாஸ்ட்ல ஒருத்தர் எந்த டீம்ல சேராம தனியா உட்கார்ந்திருக்காரு. டீம்ல வந்து சேரணும். தயவு செய்து டீம்ல வந்து சேரும்படியாக சென்டர்ல யாரும் உட்கார கூடாது. சென்டராக யாரும் உட்கார கூடாது. இது வந்து பார்ட்டிசிபேஷன் டைம். ரெஸ்ட் எடுத்தது போதும், பார்ட்டிசிபேஷன் டைம். சரி, அந்த கொஸ்டினை ட்ரையல்ல விட்டுருவோம், பாவம். நோ. பி டீம் யாருக்காவது தெரியுமா? தாவீது ராஜாவுடைய அப்பா பெயர்? பீனு கத்தல. மார்க் கம்பெனியை சேரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. காதுகளை நல்லா விரிவாக திறந்து வைங்க. இல்ல ஆண்டி, ஆன்சர் தெரிஞ்சாலும் நீங்க டீம் ஏ அப்படின்னு கத்தணும்.
ரைட் ஆன்சர். கம்பெனிக்கு ஒரு டவுட் இருக்கிறதுனால பாருங்க. ஜெஸ்ஸி அது வந்து எனக்கு ஓகே. நான் செகண்ட் நோ, எந்த டீமுக்கும் மார்க் கிடையாது, கம்பெனிக்கு தான் இப்போ வரைக்கும். இரண்டாவது கேள்வி, ஜெஸ்ஸி டீம் ஏன் கத்திட்டு ஆன்சர் சொல்லணும், அப்பதான் மார்க். 0 மார்க் போத் த சைட்ஸ். ஓகே, ஒரு க்ளூ தந்துவிட்டு நான் வந்து கொஷின் கேட்கிறேன். இந்த பதில் ஜே என்கிற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும். பதில் ஜே என்கிற லெட்டர். இஸ்ரவேல் மக்கள் சுற்றி வரும்பொழுது விழுந்த சுவரு. முதலாவது முன்னாடி வந்து மைக்ல சொல்லணும், ஏன்னா ரெக்கார்டிங் இல்ல. பாஸ்டர் கிடையாது. டீம் ஏல தாமதமாக வந்தீங்கன்னா பதில் டீம் பிக்கு போய். ஆண்டி அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஜெரிகோ மதிலை சுற்றி வந்த டீம் ஏ கோர்மாக். தேங்க்ஸ் ஆண்டி. டீம் பி கமான். தோல்வியே வெற்றியின் முதற்படி. கமான் cheer up. இந்த பதிலும் ஜே என்கிற எழுத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். எந்த ஒரு இயேசுவோட எந்த ஒரு சீஷர் இயேசுவை பின்பற்றின சீஷர் 30 வெள்ளிக்காசுக்கு விலைக்கு போனது? கொஞ்சம் சீக்கிரமா சொல்லலாமே. பீஃப். சாரி, ரூல்ஸ் சொல்லும் போது ஒரு ரூல் கம்பெனி மறந்து விட்டது. வந்த நபர்களே வரக்கூடாது. இங்க வேற யாருக்குன்னா தெரியுமா? யாரும் வேற யாரும் ஏன் சொல்ல, அதனால பி டீம். ஆண்டி ஆண்டி வேற யாராவது சொன்னீங்களா? ஏதா ஃபர்ஸ்ட் கத்துனாங்க ரூல்ஸ். ஆண்டி ரூல்ஸ் படிச்சு. யூதாஸ் காரியோ. ஆன்சர் பாஸ்டர் சொல்லு. அரை மார்க் கொடுக்கப்படும். பிட் எல்லாம் நாட் அலவுட் கேமிங். ஓகே ஓகே. ஏ டீம் 2 மார்க்ஸ், பி டீம் கொஞ்சம் உற்சாகமாக. பீட் கத்துங்க, உடனே கத்துவாங்க. பீட் அண்ணி ரொம்ப லாயலா விளையாடிட்டு இருக்கு. பீட் டக்குன்னு சொன்னாதான் பீ. இந்த பதிலும் ஜே என்ற எழுத்திலே ஆரம்பிக்கப்படும். ஆன்சர் ஜே என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும். காதுகளை விரிவாக வைங்க. இயேசு எந்த ஆற்றில் ஞானஸ்தானம் பெற்றார்? ஏ கரெக்ட். யோர்தான் நதி சொல்லிட்டாங்க. டீம் ஏக்கு 3 மார்க். டீம் பி கொஞ்சம் குயிக்கா இல்ல, நம்ம வந்து கர்த்தருக்குள்ள ஒண்ணா இருக்கிறோம். அவங்க வின் பண்ணாலும் நம்ம வின் பண்ண மாதிரி தான். கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணி cheer up பண்ணுங்க. ஏ டீம் லீடிங்ல இருக்காங்க. அது பேர் போட்டி இல்லை. ஓகே, இப்போத்துல இருந்து क्वेश्चंस பிரிக்கப்படும். ஓகே, இப்போ பி டீமுக்கான क्वेश्चन ஏ டீம் கொஞ்சம் சைலண்டா இருக்கும். ஓகே, இந்த பதிலும் ஜே என்ற எழுத்துல ஆரம்பிக்கப்படும். பைபிளில் வரக்கூடிய முதல், அதாவது இந்த ஜே என்ற ஆர்டர்ல முதலில் வரக்கூடிய ஒரு புத்தகம் பெயர், லைக் புக்ஸ் ஆஃப் பைபிள்ல ஜே என்ற எழுத்துல வரக்கூடிய முதல் புக். தவறான பதில். ஏ சொன்னவங்க வந்து சொல்லக்கூடாது. வேற யாராவது? யாரு? முதலில், அதாவது ஜே ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல நிறைய ஜே புக்ஸ் வருது. ஆர்டர் படி முதலில் வர்றது ஜோஷுவா. டீம் ஏ டீம். இப்ப ஏ டீமுக்கான பதில் இவங்களுக்கு தெரியலனா நீங்க
டீம் ஏக்கான கேள்வி. இந்த பதிலும் ஜே என்ற எழுத்தில் ஆரம்பிக்கப்படும். வேதத்தில் யாருக்கு புலம்புகிற தீர்க்கதரிசி என்ற பெயர்? ஜெரமையா. ஓகே, டீம் ஏ அகைன் வின் பண்ணிட்டாங்க. ஜெரமையா இஸ் த ரைட் ஆன்சர். சொல்லியாச்சு, பாஸ்டரும் ஆசைப்படுறாரு. ஐயா இன்னும் எத்தனை கேள்வி இருக்கு ஐயா? பசங்க கொஞ்சம் ரெடி ஆகிற வரைக்கும் கேள்விதான். இன்னும் 3. ஓகே, பி டீம் கொஞ்சம் ரெடியா இருங்க. இப்பதானே பதில் சொன்னீங்க. பி டீமுக்கு தான் இப்போ. பி டீம் காதுகளை விரிவாக வைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் ஆன்சர் பண்ணுங்க. நம்மளோட வேதத்துல மக்கள்கள் பரலோகத்தை எட்டி பிடிக்கணும்னு கட்டின கோட்டையின் பெயர் என்ன? ஆன்சர் தெரிஞ்சா முன்னாடி வந்து பி டீம் ப்ரோ ஆன்சர் தெரிஞ்சா முன்னாடி வந்து சொல்லுங்க. பி டீம் பரலோகத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்று கட்டின கோட்டையின் பெயர், டவர் நேம். வாட் வாஸ் த நேம் ஆஃப் த டவர் பில்ட் டு ரீச் தி ஹெவன்ஸ்? க்ளூ. ஆன்சர் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் பி. பி என்கிற எழுத்துல ஆரம்பிக்கப்படும் பதில். எஸ்ட்ரா பாஸ்டர் உங்களை தான் சொல்றாங்க. பாஸ்டர் இருக்கார்ல அப்படின்னு சொல்றாங்க. எஸ்ட்ரா பாஸ்டர். டீம் பி போராடி ஜெயிக்கலாம். மொத்த மதிப்பெண்ணும் ஏக்கு போய்விடும். தப்போ ரைட்டோ நாங்க அப்புறமா தான் சொல்லுவோம். பாபெல். கரெக்டான ஆன்சர். வாவ், முதல் மதிப்பெண் ஃபார் பி சைடு. கை தட்டுங்கப்பா இதுக்கு. இந்த क्वेश्चन டீம் பி கா? நோ, டீம் ஏ கான கேள்விகள். எந்த நகரம் சோதோமோடு அழியப்பட்டது? முன்னாடி வந்து பதில் தெரிஞ்சவங்க முன்னாடி வந்து பதிலை சொல்ல முடியாது, கேட்டுக்கொள்கிறோம். வந்தவர்களே வரக்கூடாது, புதிதாக வரணும். வந்தவங்க வந்தா மார்க் லெஸ், அவுட். கதம். கொமோரா. கரெக்டான பதில். கிளாப் கிளாப் ப்ளீஸ். டீம் பி கான கேள்வி. இந்த தடவை நீங்க மார்க் எடுத்தீங்கன்னா அவங்கள தோற்கடிச்சதா அர்த்தம். யாரு பைபிளை பொறுத்த வரைக்கும் முதல் கொலையாளி என்று பெயர்? டீம் பி கான கேள்வி. Who was the first முதல் murderer killer in the Bible? Come friend, come first killer. Krishna, come. Coin. Great, great. இன்னும் 10 minutes இருக்கு. 10 ஓவர் நினைக்கிறேன். இன்னும் ஒரு கேள்வி ஏக்கும் பிக்கும் சேர்த்து. கொஞ்சம் கஷ்டமா கொடுங்க, எல்லாமே ஈஸியா இருந்தானே. பாஸ்டர்க்கே டஃப் கொடுக்கலாம். பாஸ்டர் தான் ரிடில்ஸ் எடுத்து கொடுத்தாரு. எந்த பெண்மணி தைரியமானவள் என்று கருதப்படுகிறார் அக்கார்டிங் டு ஓல்ட் டெஸ்டிமெண்ட்? ஒரு பெண்மணி பத்தி நம்ம உதாரணமாக கூட எடுத்து சொல்லுவோம். Who was a woman known for her courage in saving her own people? தவறான பதில். இல்லை, லைக் ஆர்டரில் இருக்கு, பட் சாரி அங்கிள், ஆக்சுவலி அதுவும் வந்து சரியான விடை தான். த ஆன்சர் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் இ. டீம் ஏ வின்ஸ். ஏன்னு சொல்லிட்டு ஏன் ஆன்சர் பண்ணிட்டாங்க. குவிஸ் முடிஞ்சா ப்ரோ? பிக்கு ஒன்று கொஸ்டினோட முடிச்சிடலாம். பிக்கு லாஸ்ட் ஒரு கொஸ்டின். பி டீம்
இயேசு பிறந்த ஊர் பேர் என்ன? வந்தவங்க வரக்கூடாது, வந்தவங்க வரக்கூடாது. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேம். சூப்பர். கிளாப் பண்ணுங்க. Overall the winner is team A. அதுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம். இங்க வாப்பா. பாஸ்டர் எப்போ பாரு பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு நம்மளை மட்டும் சொல்கிறாரு. என்னப்பா ஃபேமிலியில் யாரும் பெர்ஃபார்ம் பண்ணலையா? டேய் அப்படிலாம் பேசாதடா, அவசரப்பட்டியடா. அவங்க தாண்டா அடுத்து பாட வர போறதே. Let's welcome Sharon, Vincy and Grace Monica for special song. Joy to the world, the Lord has come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. Joy to the world, the Savior reigns. Let men their songs employ, while fields and floods, rock hills and plains, repeat the sounding joy, repeat the sounding joy, repeat the sounding joy. He rules the world with truth and grace, and makes the nations prove the glories of his righteousness, and wonders of his love, and wonders of his love, and wonders of his love. Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.
மீட்க அவர் பிறக்க வரம் தேனிக்க பூமி ஆனந்தமானதே அவர் மரிக்க உயிர் தெழும்ப பரலோகம் பிறந்ததே இயேசு வந்தார் உலகத்தை மீட்க சாஸ்திரிகள் மூவர் வந்து பணிந்து கொண்டனரே மெய்ப்பர்கள் நடுவில் நற்செய்தி தோன்றியதே சாஸ்திரிகள் மூவர் வந்து பணிந்து கொண்டனரே மெய்ப்பர்கள் நடுவில் நற்செய்தி தோன்றியதே மாட்டு தொழுவத்திலே ராஜா பிறந்தாரே இருண்ட பூமியில் வெளிச்சம் உதித்ததே அவர் பிறக்க வனம் தோணிக்க பூமி ஆனந்தமானதே அவர் மரிக்க உயிர் தெழும்ப பரலோகம் திறந்ததே இயேசு வந்தார் உலகத்தை மீட்க மனுக்குலமாய் உலகத்தில் பிறந்தார் இயேசு வந்தார் உலகத்தை மீட்க அழகில் சிறந்தவர் சௌந்தரியமானவர் பரிசுத்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர் அழகில் சிறந்தவர் சௌந்தரியமானவர் பரிசுத்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர் இம்மானுவேல் என்ற பெயரை கொண்டவர் எந்த காலத்திலும் நம்மோடு இருப்பவர் அவர் பிறக்க வனம் தோணிக்க பூமி ஆனந்தமானதே அவர் மரிக்க உயிர் தெழும்ப பரலோகம் திறந்ததே இயேசு வந்தார் உலகத்தை மீட்க மனுக்குலமாய் உலகத்தில் பிறந்தார் இயேசு வந்தார் உலகத்தை மீட்க தாழ்மையின் ரூபமாக ராஜா பிறந்தாரே நம்மையும் தாழ்மையாக வாழ சொன்னாரே தாழ்மையின் ரூபமாக ராஜா பிறந்தாரே நம்மையும் தாழ்மையாக வாழ சொன்னாரே இயேசுவின் பிறப்பில் ஒரு விடுதலை உண்டே அதை நாம் நாடினால் நமக்குள் பிறப்பாரே இயேசுவின் பிறப்பில் ஒரு விடுதலை உண்டே அதை நாம் நாடினால் நமக்குள் பிறப்பாரே அவர் பிறக்க வனம் தோணிக்க பூமி ஆனந்தமானதே அவர் மரிக்க உயிர் தெழும்ப பரலோகம் திறந்ததே இயேசு வந்தார் உலகத்தை மீட்க இயேசு வந்தார் உலகத்தை மீட்க மனுக்குலமாய் உலகத்தில் பிறந்தார் இயேசு வந்தார் உலகத்தை மீட்க மனுக்குலமாய் உலகத்தில் பிறந்தார் இயேசு வந்தார் உலகத்தை மீட்க இயேசு வந்தார் உலகத்தை மீட்க Wow! What a marvelous performance! அதாவதுங்க சூப்பர் நீங்களே பாடிட்டு நீங்களே சொல்லக்கூடாது ஆடியன்ஸை கேளுங்க மேன் பவர் கம்மி அதனால எம்சிஎம் நானே சரிப்பா நான் கேட்கல ஆடியன்ஸ் சொல்லட்டும் எப்படி இருந்தது ஆடியன்ஸ் பக்கா மாஸ் ஃபோக் கேட்டாச்சு அந்த மாதிரி வரும் பாரு ஃபோக் கேட்டாச்சு ஒரு பரதநாட்டியம் பார்த்தாச்சு ஒரு மெலடி சாங் கேட்டாச்சு மெலடி ப்ளஸ் குத்து சாங்கும் கேட்டாச்சு இப்போ மழலை சாங் கேட்கறதுக்கு யார் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க லெட்ஸ் வெல்கம் கிருபா ஜாய் அண்ட் ஆனி பலத்த கைத்தட்டல்களோடு
2 டால்ஸ் பொம்மைகள் போல வந்திருக்கும் கிருபா, ஜாய் அண்ட் ஆனி. Joy to the world, the Lord has come. Let earth receive a King. Let every heart prepare his room, and heaven nature sing, and heaven nature sing, and heaven and nature sing. Joy to the world, the Savior reign. Your sweeter song employ, while fields and stream and hills and praise. Repeat the sounding joy, repeat the sounding joy, repeat the sounding joy. He rules the world with truth and grace, and makes the nation prove the His righteousness, the wonders of His love, the wonders of His love, and wonders of His love. பாட்டு மட்டும் இல்லை, இவங்க 2 பேரும் ரொம்ப மல்டி டாஸ்கர்ஸ். அதனால இப்போ ஒரு டான்ஸும் போடுறாங்களாம், அதையும் பார்த்துருங்க. பாலனாக பிறந்து விட்டாரே. சின்ன ஊருதான் அது பெத்லஹேம் தான், மன்னங்கேசு பாலனாக பிறந்து விட்டாரே.
சின்ன ஊருதான் அது பெத்தலஹேம் தான் மன்னங்கே சுபாலனாக பிறந்து விட்டாரே ஷல்லலலா, 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 ஷல்லலலா. நன்னனன்னா, 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 நன்னனன்னா. தேங்க்யூ. ஓகே, இப்போ எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்ம சைலண்ட்டாக இருக்கணும். ஏன் தெரியுமா? ஏன் கெஸ் பண்ணுங்க. முடியலை. என்ன பாஸ்டர் ஐயா, இன்னும் நிறைய இருக்கு. வெரி குட். இப்போ வந்து நம்ம ஒரு மைம் பார்க்க போகிறோம். அதில் யாரும் பேச மாட்டாங்க, டைலாக்கும் கிடையாது. அதனால் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் தான் அதில் என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு புரியும். இந்த நிகழ்ச்சி எல்லாம் பண்ணுறது விஎல்சி சர்ச்சோட சண்டே கிளாஸ் பசங்க. இப்போ அவங்க மைம்க்கு வருவாங்க. இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. அந்த பக்கம் 3 பேர், 3 பேர் அந்த பக்கம். போங்கம்மா, போங்கம்மா. சிகரெட் அந்த பக்கம் நின்னவங்க அந்த பக்கம் நின்று